வணக்கம் என் அருமை நண்பர்களே. இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒரு சில லட்சம் ஸ்டோர் ஊமுச்சோளம் மதுரை 14 நம்ம ஜவுளி கடைங்க இருக்கணும். ஊமுச்சோளத்தில் தான் இருக்குது. தரமான ஜவுளிக்கு விற்க வாங்க. சூப்பரான கடை, நம்ம கடை, ஒரே கடை மட்டும்தான் ஊமுச்சோளம், பெரிய கடை. வாங்க, ஆடி தள்ளுபடி போட்டிருக்கு, சிறப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம் நண்பர்களே. ஒரு அறமான இது என்னப்பா, சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு, காரஞ்சாரமாக முட்டை பொரியல், ஒயிட் ரைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ ஓடாது. ஏன் இருந்தாலும் வீடியோ போடுறேன்னா, என்னை பற்றி ஆத்தா, என் தாய்மார்கள், என் தங்கமார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் இந்த வீடியோவை கேட்குறாங்க. மீஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டதை நாங்கள் சாப்பிட்றோம். வேற முக்கியம். என் வீடியோ பார்த்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்களாம். மீசமணி மகள், நானும் என் மகள் இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க, வந்துடுவாங்க. இப்போ நான் அதுவும் எனக்கு பசி ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டாங்க. பசி காலையும் சாப்பிடல. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு அருமையான ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் ஜீவா சார் படத்தில். நேற்று ஃபுல்லாக டைலாக்கே இல்லை, சும்மா அட்மாஸ்பியரில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முதல்ல டைலாக் பேசினேன். எனக்கு ஏன் மனசு கஷ்டமாக என்ன டைலாக் இல்லை இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஜீவா சார் நடிக்கிறதே ஒரு பெருமையாக நினைக்கிறோம்ல. அதுபோல் வரும் காலங்களில் ஒரு சிறந்த நடிகராக வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறேன். பார்ப்போம், என்னான்னு பார்ப்போம். இந்த சுரக்காய் கூட்டு நண்பர்களே, இதயத்துக்கு அப்புறம் என்னமோ கல்லீரல் நிறைய சொன்னாங்க. அவ்வளவு நல்லதான் அந்த சுரக்காய் கூட்டு. இதெல்லாம் யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல. தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், சாப்பிடுங்க. இப்படி வைங்க, இப்படி வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக நண்பர்களே, டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே இந்த சுரக்காய் கூட்டு அப்படியே இந்த சுடு சோத்தில் பிணைஞ்சு அடித்தோம்னா வக்காளி டேஸ்ட்டு சும்மா அத்தறிஞ்சு விடும். எனக்கு பேச்சு விடும் நண்பர்களே. அதாவது காரஞ்சாரமாக என் முன்னாடி பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு தான் அருமையாக வச்சுருக்கா என் முன்னாடி சமையலில் ஒரு கில்லாடி நண்பர்களே. அவள் சின்ன வயசில் செம்ம சேட்டை பண்ணுவா, என்னையை கண்டா கல்ல கொண்டு எறிவா. அது வேறு விஷயம். சிரிக்கிறா வருங்க. என்னையை பார்த்தாலும் அவளுக்கு பிடிக்காது. இப்போ பிடிச்சி போய் காலடி கிடக்குறா. மாமா மிசவுனி மாமா, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு கிடக்குறா. ரைட், ஓகே, எந்த சொல்லக்கூடியே போய் சாப்பிட்றாமா அப்படின்னு நான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் விடியும். அது மாதிரி தான் என் முன்னாடி என்றைக்குமே நீ பிடிக்கன்னு நினச்சவ இப்போ காடல் ஐயோ நீ ஒன்றத்தையும் நீ பிடிக்கும்ன்றா. அதுதான் காலங்கள் ஒன்றா மாறும், கனியும். அந்த நாள் நம்ம வெற்றி நாள் அமையும். அதுக்காக தான் நான் என் மனைவிட்டு நான் ஜெயிச்சிட்டேன். சினிமாவில் ஒரு நாள் ஜெயிப்பேன். அது உங்கள் கையில் இருக்கிறன்னு போல நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் சினிமா துறையில் போக முடியும். போயிட்டா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லா நடந்துட்டு செய்யணும். ஆனால் இப்போ எனக்கு செய்யறதுக்கு என் பிள்ளைகளுக்கு கூட உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட ஆள் இல்லை. நான் கஷ்டப்பட்டு கட்டி படிக்க வச்சுக்கிறதுக்கு என் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வைக்கிறேன். அதுக்கே எனக்கு வழி இல்லாமல் இருக்கு நண்பர்களே. கஷ்டப்பட்டு உழைச்சி ஷூட்டிங் போயிட்டு வண்டிக்கு போயிட்டு பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் என் எனக்கு மாதிரி இன்னொரு ஜென்மம் அந்த மாதிரி அமையக்கூடாது. ஆனால் இன்னொரு ஜென்மத்தில் இதே பிள்ளைகள் பிறக்கணும். எனக்கு அடுத்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி காரில் அப்படியே ஆடி காரில் கூட்டி போனேன். என் முன்னாடியே தங்க நகையாக போனேன். அவளுக்கு ஆடிக்கு ஒரு துணி எடுத்து கூடியானா அதை எடுத்து வாயை மூடு. நான் பேசினேன் கண்டன உழைப்பாத. என் முன்னாடி ஆடி காரில் கூட்டி போனேன், நகையாக போடணும். என் பிள்ளைகளுக்கு கால் கொலுசு வாங்கி போட முடியல இன்ன வரைக்கும். என் பிள்ளை கால் கொலுசு தங்க நகையாக போட்டு குளிப்பாடணும். அடுத்த ஜென்மத்தில் இதே மனைவி, இதே பிள்ளைகள், இதே தாய்க்கு, இதே மாமியா வரணும். எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன் நண்பர்களே. களவாணி பையில ஒருவே பொண்ணு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு தான் உண்மையை சொல்கிறேன். இவளே கட்டிக்கிற மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணே கட்டிக்கிற மாட்டேன்ட்டாங்க. என் மாமியா, என் தங்க மாமியா புளிச்சி என்ற புளியம்மாள் தான் கட்டி கொடுத்து. சிரிக்காத, கேமரா ஆட்டாத. உண்மையிலே மாமியா நல்லதுங்க நண்பர்களே. இப்போ கூட கேட்டேன், என்ன உனக்கு மாமியாரை கேட்குற, அக்கறையாக இருக்கிறேன். உண்மையிலே மாமியார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு மனுஷன்னு கட்டி கொடுத்தாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமியார் பாவம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உதவி பண்ணலான்னு பார்த்து எனக்கே உதவி பண்ண பண்ணுவோம். மாமியாரே குளிச்சு கவலைப்படாத, உன் மருமை பெரிய நடிகராகவே உனக்கு பல்லு கட்டுறேன். உனக்கு ஃபஸ்ட்டு பல்லு கட்டுறேன், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையே எனக்கு. பாவம் என் மாமியார் அழகாக நல்லா லட்சணமாக இருந்துச்சு. பல்லு பூரா சுகர் பல்லு கட்டணும். பல்லு கட்டிட்டு மாமியார் அழகாக கொண்டாடணும். அதுதான் லட்சியம். அதுக்கடுத்து நல்ல மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும். பாவம் ஏதோ பண்ணுவான், நம்ம இருக்கிறதையும் பண்ணுவோம். நம்ம சிரிக்காரு, அவள் சிரிக்கிறா, அம்மா பற்றி பேசுகிறா, சிரிக்கிறா. ஓகே நண்பர்களே,
சாப்பிட ஆரம்பம். ரொம்ப ரொம்ப அருமையை போட்டேன். சாப்பிட ஆரம்பம். ரொம்ப பசிக்குது. ஓகேவா? சுரக்காய் கூட்டும் முட்டை பொரியலும் சும்மா காரஞ்சனமாக தரமாக வச்சுருக்கேன். எப்படி முடிஞ்ச நண்பர்களே அவளை குக்குவத்துக்கு மணிக்கு அமைச்சிருங்க ப்ளீஸ். நீங்களாம் சப்போர்ட் பண்ணி என் முன்னாடி ஒரு ஷோ காமிச்சிட்டு குக்குவது கூட அவளை காலி முடிச்சுட்டு வந்துடுவா. அம்மா அந்த மாதிரி உரப்பை போட்டு உப்பை போட்டு முன்னாடி நாசம் பண்ணிட்டு செட்டக்கார உனக்கு நல்லது இல்லை. எனக்கு எச்சி ஒரு சாப்பிட பண்ணி நம்ம நான் ரெடி, நீங்கள் ரெடியா? போயிடுவோம் நண்பர்களே. சாப்பிட போகிற வாயி சூப்பராக நம்மளே. ஆஹா ஆஹா நண்பர்களே, சுரக்காய் கூட்டு கோழிக்கால் இதெல்லாம் ரொம்ப நல்லது. யாருமே எடுத்துக்கிற மாட்டேங்க. எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பை பாருங்க. என்ன குண்டு மிளகா குடுக்கலாம் மாதிரி இருக்கு. இதுதான் குண்டுக்கலா, குண்டு மிளகா. பா சரியான உரை பாருமா. கடுமையான உறவு. கடுமையான காரஞ்சாரமான உறவு. மோர் இருக்கா இல்லையா? முறைக்காத ஒன்று கேட்குறேன். சுரக்காய் கூட்டி எப்படி வச்சா அப்படியே ரிவ்யூ சொல்லு. எப்படி வச்ச பொறுமையாக நிதானமாக சொல்லு. பாசி பருப்பு ஆரம்பத்தில் சொல்லு. பாசி பருப்பு, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடு. ஏய் பொறுமையாக சொல்லு. தக்காளி பொறுமையாக சொல்லு. பொறுமையாதையா சொல்றேன். பாசி பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறோம் நண்பர்களே. சொரக்காயை நறுக்கி வச்சுக்கிறோம். குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, சீரகம் போடணும். கண்டிப்பாக சீரகம் போட்டு தாளித்தாதான் அந்த சொரக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தாளித்து வெங்காயம் தக்காளியை கொட்டி வதக்கி இந்த சொரக்காயை அள்ளி போட்டு மஞ்சத்தூள் வதக்கும் போதே மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் சொரக்காயை கொட்டி பாசிப்பருப்பை போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. சும்மா வேகிறதுக்காக ஒரே 1 டம்ளர் ஊற்றி 1 விசில் வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சா டன். என்ன டன் யாரோ சொல்ற மாதிரி சொல்ற. அட பாருங்களா டன் யார் சொல்லுவா? இந்த சோறு ரசம் முருகன் சூப்பராக இருக்கும். சுரக்காய் கூட்டை ஊற்றி சாப்பிடுப்பா. அதான் வேற வழி இல்லை. அப்புறம் பூராத்தி ஊற்றிக்கப்பா, உனக்கு தாப்பா. பொறுமையாக சாப்பிடுப்பா. பொறுமை கிடையாது. நான் பெரிய எருமை. பொறுமையெல்லாம் கிடையாது எனக்கு. அது தெரியுமே, பெரிய எருமண்டு. மொடவா எத்தனை முறை போட்ட எரியிறு வாய்.
நீ என்ன மிளகாயா எடுத்து தின்னுக்கிட்டு எத்தனை மிளகா போட்டேன்னா எத்தனை மிளகா வாங்கிட்டு வந்த அத்தனை மிளகாயும் போட்டேன். மணி ஆயிடுச்சோ? அடுத்து அம்மா சாப்பிடு. காரஞ்சாரமா கத்த ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. கராத்தே நடக்குது. மிளகா மட்டும் தனியாது. மிளகாயை பார்த்தா பயமா இருக்கா? போச்சுடா. கராத்தே அது. நீ எல்லாம் பழகிருக்கியா? ஸ்கூலே ஒழுங்கா போக மாட்டேன். ஏய் கராத்தே குங்குமம் எல்லாம் தெரியும் முடியாது. ஓகே நம்மளே, ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சும்மா காமெடி பேசுகிறது தான். சுரக்காய் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. நீர் சத்து உள்ளது சுரக்காய், அவ்வளோ நல்லது. ஓகே நம்மளே, மற்ற வீடியோ சந்திக்கும் கூட மதுரை மீசம் பண்ணி இப்படி அன்பு மனைவி தான் வீடியோ எடுக்கிறா. இவளுக்கு தான் இந்த மொத்தம் கொழுப்பாயா?